மீயன், தரைய பார். இவ்வளவு குப்பையா இருக்கு. யார் இப்படி பண்ணது? நான் தாமா மிட்டாய் சாப்பிட்டு குப்பைய கீழ போட்டேன். மீயன், நம்மளோட வீட்ட நம்ம ஏன் தூய்மையா வச்சுக்கணும்னு உனக்கு தெரியுமா? ஏம்மா? நாம குப்பைய எங்க பார்த்தாலும் தூக்கி போட்டா நம்மளோட வீடு தூய்மை இல்லாம அழுக்கா குப்பையா அசிங்கமா மாறிடும். வீட்ல இந்த மாதிரி கிடக்கிற குப்பைகளுக்கு சின்ன சின்ன பூச்சிகள், கண்ணுக்கே தெரியாத கிருமிகள், கொசு, எறும்பு எல்லாம் வரும். உனக்கு மிட்டாய்னா எவ்ளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு பூச்சிகளுக்கு இந்த மாதிரி குப்பைகள்னா அவ்ளோ பிடிக்கும். அப்றோ நீ இரவுல தூங்குறப்ப இந்த பூச்சிகள் எல்லாம் உன்னை தூங்கவிடாம கடிக்கும். அப்றோ உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அம்மா, பூச்சினா எனக்கு ரொம்ப பயம்மா. பூச்சி கடிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா அப்றோ நான் விளையாட முடியாம போயிடுமா? அதுக்காக தான் எப்பயும் நாம நம்மளோட குப்பைய அங்க இங்கன்னு கண்ட இடத்துல போடாம சரியா அதை எடுத்து குப்பை தொட்டில போடணும். அப்பதான் நம்மளோட வீடும் சுத்தமா இருக்கும், நம்மளோட உடல்நலமும் ஆரோக்கியமா இருக்கும். உன்னோட உடல்நலம் ஆரோக்கியமா இருந்தாதான் நீ ஓடியாடி நல்லா விளையாட முடியும். இனிமே நான் கண்ட இடத்துல குப்பை போட மாட்டமா. நான் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுப்பேமா. சரிடா தங்கோ, இப்ப இந்த குப்பைய சுத்தம் பண்ணுவோமா? சரிம்மா. அம்மாக்கு அருமையா உதவி செஞ்ச மீயன். இப்ப வீடு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாரு. ஆமாம்மா, வீடு இப்ப ரொம்ப அழகா சுத்தமா இருக்கு.